சென்னை பட்டினப்பாக்கத்தில் நடைபெற்ற விஜய் செங்கோட்டையன் சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இந்த சந்திப்பில் என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்பட்டது, விரிவா சொல்லுங்க. செங்கோட்டையன் மற்றும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இடையே இந்த முக்கியமான நேரத்திலே 2 மணி நேர சந்திப்பு நிறைவடைந்திருக்கின்றது. இந்த சந்திப்பில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. விஜயினுடைய மிக முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் ஆனந்தன், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டவர்களோடு விஜய்க்கு அந்த வியூகங்களை வகுத்து கொடுக்கக்கூடிய தேர்தல் வியூக வகுப்பாளர்களும் இருந்திருக்கின்றார்கள். ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்டவர்களுடைய அந்த வியூக வகுப்பு அமைப்பை சார்ந்தவர்களும் இருந்திருக்கின்றார்கள். அவர்களிடையே தான் செங்கோட்டையன் 2 மணி நேரம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இதன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைவாரா என்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுந்திருக்கின்றது. ஆனால் மிகவும் ஏற்கனவே விஜய் அறிவுறுத்தி இருந்ததற்கு ஏற்ப அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்தனோ, ஆதவ் அர்ஜுனாவோ, நிர்மல்குமாரோ தங்களுடைய கார்களின் கண்ணாடியை கூட இறக்காத வகையில் இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருந்தார்கள். ஒருவேளை கண்ணாடியை இறக்கினால் செய்தியாளர்களுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதன் காரணமாக செய்தியாளர்களை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும் என்ற அடிப்படையிலே செங்கோட்டையனை சந்தித்த பிறகு தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே தங்களுடைய கார்களில் உடனடியாக வெளியேறிவிட்டார்கள். எனவே செங்கோட்டையன் சந்திப்பில் பேசப்பட்டது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான விவரங்களும் இதுவரை வெளியிடப்படவில்லை. ஆனால் 2 மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது. இந்த சந்திப்பிலே அதிமுகவில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் உள்ளிட்டவை தொடர்பாக அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய செங்கோட்டையன் எடுத்து கூறியதாக தெரிய வந்திருக்கின்றது. அடுத்த கட்டமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடம் பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களை கூட்டணிக்கு தாவேகாவுடன் இணைப்பதற்கான பணிகளை தான் மேற்கொள்ள தயாராக இருப்பதாக செங்கோட்டையன் கூறியிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அதன்படி தமிழக வெற்றி கழகம் தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணி அமைப்பதற்கு பல்வேறு வியூகங்களை வகுத்து தருவதற்கு தான் தயாராக இருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அதிமுகவுடன் ஒருபோதும் கூட்டணி அமைக்கக்கூடாது என்பதையும் செங்கோட்டையன் இந்த சந்திப்பின் பொழுது தாவேகா தலைவர் விஜயிடம் வலியுறுத்தி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே பல்வேறு திட்டங்கள் தாவேகா வசம் இருந்தன. தனித்து போட்டியிட வேண்டும், கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும், கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள் முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை ஏற்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு திட்டங்கள் இருந்தாலும் அதில் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான ஒரு திட்டமும் வைக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அதுபோன்று எந்த விதமான சம்பவங்கள் நடந்துவிடக் கூடாது, கூட்டணியாக அதிமுகவுடன் இணையக்கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமாக செங்கோட்டையன் தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அவருடைய தேர்தல் வியூக வகுப்பாளர்களிடம் வலியுறுத்தி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் தாவேகாவிலே செங்கோட்டையன் இணையக்கூடிய பட்சத்தில் அவருக்கு அமைப்பு பொதுச் செயலாளர் என்ற பதவி உருவாக்கி தரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது போன்ற கேள்விகள் இருந்த நிலையில் தான் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திக்காமல் மீண்டும் ஒரு முறை தன்னுடைய வாகனத்தை மாற்றி ஏறி வெளியில் புறப்பட்டு சென்றிருக்கின்றார். முன்னதாக உள்ளே வரும்பொழுது கூட ஆதவ் அர்ஜுனாவிற்கு சொந்தமான ஒரு வாகனத்தில் வந்தார். இங்கே இந்த சந்திப்பு நிறைவடைந்த பிறகு வெளியில் செல்லும் பொழுது அந்த வாகனத்தில் செல்லாமல் வேறு ஒரு வாகனத்தில் சென்று விட்டார். ஏற்கனவே உள்ளே வரும் பொழுது பயன்படுத்தி இருந்த ஆதவ் அர்ஜுனா வாகனத்தை மீண்டும் பயன்படுத்தினார். அது அவர்களுக்கு தெரிந்துவிடும், செய்தியாளர்களுக்கு வெளியில் இருக்கும் பொழுது அவர் புறப்பட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகள் பதிவாகிவிடும் என்ற அடிப்படையிலே மீண்டும் ஒரு முறை தன்னுடைய வாகனத்தை மாற்றி உள்ளே வரும் பொழுது பயன்படுத்திய வாகனம் இல்லாமல் வேறு ஒரு இனோவா காரிலே செங்கோட்டையன் வெளியில் புறப்பட்டு சென்றிருக்கின்றார். ஆனாலும் 2 மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது. விஜயோடு தனிப்பட்ட முறையிலும் செங்கோட்டையன் பேசி இருக்கின்றார், பல்வேறு தகவல்களை பதிவு செய்திருக்கின்றார். தாவேகாவில் இணைய வேண்டும் என்றால் செங்கோட்டையன் எதிர்பார்க்கக்கூடிய நிலைப்பாடுகள் என்ன என்பது தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைவதற்கு தயாராக இருந்தாலும் அது தொடர்பான அறிவிப்பை எப்போது வெளியிட வேண்டும் என்பதிலும் ஒரு சிறிய குழப்பம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் இன்னும் ஒரு சில கட்சிகளை கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு செங்கோட்டையன் உடனடியாக தாவேகாவில் இணையாமல் சற்று தாமதப்படுத்தி அந்த இணைப்பை மேற்கொள்ளலாமா என்பது குறித்து பேசப்பட்டிருக்கின்றது. தாவேகாவோடு பல தலைவர்களை கூட்டணி அமைக்க செய்வதற்கு தான் தயாராக இருப்பதாக செங்கோட்டையன் உறுதியளித்திருக்கின்றார். அதற்கான பணிகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். செங்கோட்டையனை போன்ற ஒரு மூத்த அரசியல் தலைவருடைய துணை தனக்கு வேண்டும் என்பதை விஜயும் செங்கோட்டையனிடம் வலியுறுத்தி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இது போன்ற சூழ்நிலையில் தான் இந்த சந்திப்பு 2 மணி நேரம் நடந்திருக்கின்றது. தாவேகாவை அமைப்பு ரீதியாக பலப்படுத்துவதற்கு, அரசியல் படுத்துவதற்கு செங்கோட்டையனை போன்ற ஒரு சில மூத்த தலைவர்கள் மேலும் தாவேகாவில் இணைவதற்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த நிலையில் தான் தாவேகா தலைவர் விஜயுடன் 2 மணி நேர சந்திப்பை முடித்துக் கொண்டு செங்கோட்டையன் புறப்பட்டு சென்றிருக்கின்றார். அவருடைய ஆழ்வார்பேட்டை இல்லத்திற்கு செங்கோட்டையன் சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையினால் அடுத்த கட்டமாக எப்பொழுது அவர் தாவேகாவில் இணைந்ததற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் உடனடியாக அந்த அறிவிப்பு வெளியாகாவிட்டாலும் கூட தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக தேர்தல் களத்தை தயார்படுத்துவதற்கான பணிகளை செங்கோட்டையன் மேற்கொள்வார். ஒரு சில முக்கிய தலைவர்களையும் இந்த அணிக்கு கொண்டு வருவதற்கு அவர் முயற்சிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. திமுகவிற்கு மாற்றாக தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த கூட்டணியை காட்டிலும் வலிமையான ஒரு கூட்டணியை நான்
நான் உங்களுக்கு உருவாக்கி தருகின்றேன் என்ற உறுதிமொழியினை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடம் செங்கோட்டையன் கூறியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே தாவேகா மற்றும் திமுக இடையில்தான் போட்டி என்று விஜய் தொடர்ந்து கூறி வரக்கூடிய சூழ்நிலையில் கள நிலவரப்படி கள யதார்த்தத்தின்படி அது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு ஒரு சில வியூகங்களை வகுக்க வேண்டியிருக்கின்றது. அதையெல்லாம் நான் செய்து தருகின்றேன் என்கின்ற ஒரு நம்பகமான உறுதிமொழியை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு செங்கோட்டையன் வழங்கியிருக்கின்றார் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதே நேரம் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு அவருடைய இணைப்பு என்பதை உடனடியாகவும் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அல்லது மேலும் சில பணிகளை அதிமுக சார்ந்து ஒரு சில விஷயங்களை செய்ய வேண்டி இருப்பதால் செங்கோட்டையன் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாலும் அந்த கட்சி தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார். அதையெல்லாம் சரி கட்டக்கூடிய விதமாக இன்னும் சற்று தாமதப்படுத்தி தன்னுடைய இணைவை அவர் வெளியிடலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த சந்திப்பின் மூலமாக 2 மணி நேரம் பல்வேறு கருத்துக்களை பரிமாறி இருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு முதல் முறையாக அதிமுக போன்ற ஒரு பெரிய திராவிட கட்சியிலிருந்து ஒரு முக்கியமான அரசியல் தலைவர், கிட்டத்தட்ட 8-10 மாவட்டங்களில் அரசியல் செய்யக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் முதல் முறையாக தாவேகாவை நோக்கி வந்திருக்கின்றார் என்பது ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகின்றது. இன்னும் அதிகம் விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.